யாரெல்லாம் பனங்கிழங்கு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். முந்தி வந்து இந்த கிழங்க வந்து உரலை இடித்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போலாம் எங்கள் வீட்டில் வந்து மிக்சிலேயே திரிச்சிருவாங்க. ஏன்னா அதான் ரொம்ப ஈஸியாக இருக்குன்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமங்களில் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ பனங்கிழங்கு சீசனுங்கிறதுனால இது வரைக்கும் சாப்பிடலன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் 2.5 கிழங்கு என்னோடய மிக்சி ஜாருக்கு வந்து போதுமானதாக இருந்துச்சு. உங்களோடதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க கிழங்க. நான் 2.5 கிழங்கு இந்த மாதிரி தும்புலாம் இல்லாமல் நீக்கி குட்டி குட்டியாக முறித்து எடுத்துக்கிட்டேன். இதை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டேன். அப்போனா சீக்கிரமாக திரிச்சு கிடச்சிரும். அதனால் வந்து குட்டி குட்டியாக முறித்து இந்த மாதிரி சைஸில் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தேவைப்படும். தேங்காய் வந்து ரொம்ப தேவைப்படாது. இந்த கிழங்கு சைஸில் இருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு தேங்காயும், வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு எடுத்துக்கேன். இந்த பூண்டு வந்து ரொம்ப சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கார ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு அந்த வாசத்துக்கும் சின்ன டேஸ்ட்டுக்கும் தான். நீங்கள் நல்லா உரைப்பு சேர்ப்பீங்கன்னா மிளகாவை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நான் வந்து உரைப்பு கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால் வந்து மிளகாவை வந்து பாதியாக நான் எடுத்துருக்கேன். இதுவே எனக்கு ரொம்ப உரைப்பாக தெரிஞ்சிச்சு. இதே விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நான் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி துருத்துருன்னு கொஞ்சம் கிடைக்கும். இதில் வந்து நான் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். ஏன்னா ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் கம்மியாக இருக்குன்னா நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் திருப்பி 1 நிமிஷம் அரைச்சேன்னா இந்த மாதிரி மையாக கிடைச்சி எடுத்துரும். இது சூப்பராக இருக்கும். கிழங்கு அவிச்சு அன்னைக்கு அரைக்கும்போது வேறு டெக்ஸ்சரில் இருக்கும். இது அதுக்கு அடுத்த நாள் 2வது நாள் நான் அரைச்சேன். அது வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி கிடைக்கும். கிழங்கு இப்படி சாப்பிடலன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.